விருச்சக ராசி அன்பர்களுக்கு விருச்சகம் பல பேருக்கு நிழலாக பல பேருக்கு குடையாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ராசிதான் விருச்சகம். மரம் அத்தனை வெயில்களையும் தாங்கி கொண்டு தன்னை சார்ந்து வந்தவர்களுக்கு நிழலை கொடுக்கும். குடை அத்தனை வெக்கைகளையும் அத்தனை மலைகளையும் தாங்கி கொண்டு தனக்குள் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தவங்க உங்களை நாடி வந்துட்டாங்கன்னா, உங்களை தேடி வந்துட்டாங்கன்னா, நீங்கள் தான் உதவின்னு எனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்படியே எல்லா அந்த நம்ம ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பாஷா படத்தில் அடி வாங்குவார் பார்த்தீங்களா, அவர் மரத்தை போஸ்ட்டில் கட்டி வச்சு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே தன்னை தியாகம் பண்ணி அத்தனை பேருக்கும் நன்மை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதெல்லாம் ஓகே தாங்க ஐயா. ஆனால் நாங்கள் தியாகியாகவே வாழ்ந்தோம்னா எப்போ நாங்கள் மனிதர்களாக வாழலாம், எப்போ நாங்கள் எங்களுக்காண்டி வாழ்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டே தான் வாழ்கிறீங்க. ஏன்னா பல நபர்கள் உங்களை பயன்படுத்தி மேலே ஏறிப்பாங்க. மேலே ஏறிட்டு கீழே ஏறி விட்ட படியை மதிக்கிறோம்ல, அப்படியே எட்டி உதச்சிருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு வலியே வரும். அவங்கள ஏற்றி விட்டதுனால நீங்கள் வலிக்க வருத்தப்பட மாட்டீங்க. அவன் போயிட்டான், சரி நம்ம மூலமாக முன்னேறினால நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தான் நீங்கள். ஆனால் உங்களை ஏறி நின்றுட்டு அந்த படியே தேவையில்ல, போ நான் இனிமேல் ஏர்போர்ட்டில் இது ஃப்ளைட்டில் போய்க்கிருவேன், இந்த படி தேவையில்லன்னு சொல்லி எத்தி தள்ளி விட்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி உங்களை தள்ளி விட்டோம் போது தான் உங்களுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இது எப்போ இருந்து இருக்குன்னா கடந்த 2.5 வருஷமாக அதிகமாக இருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகமைப்பு எப்படி இருக்குங்கிறது வேறு விஷயம். நான் சொல்கிறது கோச்சார கிரகங்கள் ரீதியாக. ஓகேவா? ஸோ இந்த நிலையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் உங்களுடைய அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை 10ஆம் பார்வை மூலமாக 2.5 வருடமாக பார்த்தனால தான் சட்டை கெஞ்சிருச்சு, சண்டையில் நான் தான் அடிபட்டேன், மற்றவன்லாம் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையுடைய வார்த்தைகள் அப்படி இருந்திருக்கும்.